நம்ம இன்றைக்கி ஈஸியாக முருங்கைக்கீரை சூப் ப்ரீமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு 4 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா இந்த மாதிரி காம்பெலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிய விட்டுருங்க. தண்ணி வடிகிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துக்குவோம். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை இந்த மாதிரி வெறும் கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லாமே ஈவனாக வறுத்து வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலருக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதையும் அதே லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து இந்த மாதிரி லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு இந்த மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கோம், மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கலைங்க. இப்போ ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி ஒரு 6 தக்காளியை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் இந்த மாதிரி தக்காளி உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி புளி கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது கூட ஒரு சின்ன 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே சின்ன துண்டாக 2 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் வறுக்கல அப்படின்னா இந்த மாதிரி கடாயில் ஒரு சின்னதாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்தெடுக்கும் போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுங்க. அப்போ தான் ஈவனாக வறுபட்டு வரும். இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வடிய வச்சிடணும்ல, அந்த கீரையை நல்லா ஃபேன் காற்றுல உலர விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வச்சு இந்த மாதிரி கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட காய வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை லேசாக இந்த மாதிரி வெயிலில் காய வச்சாலும் லேசாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது இப்படி கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி நுணுங்க வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் 2 பிரிவாக பிரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு நம்ம இதை எடுத்து சூப் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சூப் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த மிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு எப்படி சூப் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் நம்ம சூப் செய்ய போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தா இந்த மிக்ஸையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும், இது கூட ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தக்காளி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கார்ன்ஃப்ளேக்ஸும் காராபந்தியும் தூவி இதை சாப்பிடும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு நீங்கள் ப்ரீமிக்ஸ் மாதிரியே இருக்காதுங்க, ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சூப் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.